ஹலோ வெல்கம் காய்ஸ். நான் தான் ஜாகி. எல்லாரும் இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க. நானும் சூப்பராக இருக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் காய்ஸ். ஸ்பெஷல் அன்பாக்சிங் தான் காய்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடியே இருக்குது கொஞ்சம் பெரிய அன்பாக்சிங் தான் காய்ஸ் இது. ஓகே காய்ஸ், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து HAUCK அப்படின்ற பிராண்டில் வந்து ஒரு பேபி ஸ்ட்ரோலர் வாங்கியிருக்கேன். அந்த பேபி ஸ்ட்ரோலர் தான் எனக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன் காய்ஸ். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்னத்துக்கு வந்து இதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இது வந்து காய்ஸ் சிங்கிள் பேபி கிடையாது, இது வந்து டபுள் பேபி வச்சு நீங்கள் வந்து ஹாலிடேக்கு இதுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பேபி ஸ்ட்ரோலர் தான் இது. அதனால தான் இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுனா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், இதை வந்து நாங்கள் அன்பாக்சிங் பண்ணலாம். இது வந்து எங்கே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் காய்ஸ், இங்கே ஸ்வீஸில் இருக்கிற வந்து ஒரு பேபி ஷாப், அந்த ஆன்லைன் நான் கூட தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஆன்லைன் டீட்டெயில் அண்ட் வந்து இந்த ப்ரைஸ் அது எல்லாமே வந்து கீழே போகும். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நான் டீட்டெயிலாம் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ். இப்போ வந்து நாங்கள் அன்பாக்சிங் பண்ணிடலாம் காய்ஸ். இது வந்து பாருங்கள், வந்து இன்னும் வந்து இந்த டீட்டெயிலாம் இருக்குது, அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயிலாம் தந்தது. அதுவே வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை. நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு அதை ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து எந்த ஷாப் பண்ணி எடுத்துருக்கேன்னு கிடையாது, பேபி வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வந்து ஷாப்பில் தான் ஆர்டர் பண்ணி. இந்த டீட்டெயில் எல்லாம் வந்து சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், கிட்டத்தட்ட வந்து 250 ஃப்ராங்க் சம்திங் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட டீட்டெயிலும் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். இது வந்து கத்தி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நாங்கள் வந்து கையால் தான் இதை பிச்சு எடுக்கணும். ஓ, செம்ம ஹார்டான ஒரு கார்ட்போர்ட். ஓகே, சூப்பராக இருக்குது காய்ஸ். பேக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போதே தெரியுது இந்த எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்மளோட ப்ராடக்டை வந்து நாங்கள் வெளியில் எடுத்துருவோம். இது வந்து நீங்கள் மழை டைமில் வந்து உங்களோட பேபி ஸ்டோரில் நலையாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறது, என் சின்ன ஆட்கள் சேஃப்டிக்கு. ஓகே, இப்போ நாங்கள் ப்ராடக்டை வெளியில் எடுத்துடுவோம். ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இது வந்து காய்ஸ் கிட்டத்தட்ட 13 kg நினைக்கிறேன் இது. ஓகே, நாங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து வெளியில் எடுத்தாச்சு காய்ஸ். செம்ம வந்து வெயிட்டாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 13 kg. இது வந்து டோட்டல் வந்து பேக்கிங்கே இது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், நம்ம எல்லாத்தையுமே வந்து பேக்கிங்லாம் நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வந்து வடிவாக வந்து வச்சுருக்கிறேன். என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காய்ஸ். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்து இதான் வந்து பேபி ஸ்ட்ரோலரில் வந்து பேஸு. இதுக்கு இந்த பேஸை வச்சு தான் நாங்கள் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் காய்ஸ். ஒரு பேஸ் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து நான் ஃபஸ்ட்டுக்கே உங்களுக்கு நான் காண்பிச்சிருப்பேன். இது வந்து உங்களுக்கு ரெய்னிங் டைமில், அதாவது மழை டைமில் வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே வந்து வராமல் இருக்கிறதுக்காக வந்து போடுறது. அண்ட் வந்து இது ரெண்டுமே வந்து கூடுதலாக வந்து ரெய்னிங் டைமுக்கு தான் யூஸ் பண்ணுறது. என்கிட்ட வந்து டயர்லேருந்து தண்ணி வந்து சின்னங்களுக்கு படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் வந்து இது வந்து ஒரு ஹேண்டில் தந்திருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து பிடிச்சிக்கிறதுக்காக வேண்டி பிடிச்சிக்கிறதுக்கு அண்ட் வந்து சேஃப்டிக்காக ஒரு ஹேண்டில். அண்ட் வந்து 3 வீல்ஸ் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து சன் ப்ரொடெக்ஷனுக்காக 2 பேர்த்துக்குமே சேர்த்தே வந்து வரும். இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எல்லாத்தையும் வந்து காண்பிக்கிற முடிவா. அண்ட் வந்து இது வந்து இதான் வந்து பிரேக் சிஸ்டம். அண்ட் வந்து பின்னுக்கு வர வந்து 2 வீல் அண்ட் வந்து பிரேக்கிங் எல்லாமே இதில் தான் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து இன்னொரு ஆள், நம்ம 2 பேர் தானே, இதில் வந்து ஒரு ஆளுக்கான சீட் எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து இது வந்து இன்னொரு செகண்ட் பேபிக்காக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறதெல்லாம். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கிற கேஜெட்ஸ் எல்லாமே. இதை வந்து இப்போ நான் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்படி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வீலை தான் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் வீலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு லொக் இருக்குது. அந்த லொக்கை நீங்கள் ரிலீஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரண்ட் வீல் வந்து இதை எடுத்து ஜஸ்ட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான். தென் வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டா சரி. ஓகே, இப்படி கிளிக்னு சவுண்ட் வரணும், வந்தால் தான் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே, இப்போ தென் வந்து இப்போ நாங்கள் வந்து பின்னுக்கு இருக்கிற செகண்ட் வீலை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கைஸ் நாங்கள் வந்து இந்த வாட்டர் ப்ரொடெக்ஷன், அதாவது தண்ணி வந்து உங்களுக்கு படாமல் இருக்கிற இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நாங்கள் டயரை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஜஸ்ட்டு வந்து இப்படி
1 and வந்து 1 and yeah, okay, just okay 2. Then வந்து இப்போ நாங்கள் வந்து செகண்டை வந்து இந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது இந்த பொசிஷனில் இருந்து இந்த பிரேக்கிங் சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் பேக் வீல்ஸை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. பேக் வீல் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுறது மட்டும் தான், பெரிய அளவுக்கு எந்த வழியும் இல்லை. ஓகே, தென் டவுன். ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த வாகனம் வந்து ஓகே சாரி காய்ஸ், இந்த வீல் வந்து சரியாக வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஓகே, கொஞ்சம் நான் மறுபடியும் ஓகே பர்ஃபெக்ட். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது இவ்வளோ தான் இதுன்ற செட்டப் காய்ஸ். தென் வந்து இப்போ நாங்கள் செகண்ட் பேபியில் சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு கிளிக் பண்ணுற வேலை தான். நீங்கள் வந்து பெரிய அளவு கஷ்டப்பட இருக்காது. ஆனால் பட் நீங்கள் கட்டாயம் வந்து உங்களோட இதில் இருக்கிற மெனுவில் வந்து நீங்கள் கட்டாயம் படிக்கணும். ஓகே, ஃபினிஷ். தென் நீங்கள் கொஞ்சம் பிரேக்கிங் சேர்த்து போட்டு வச்சா நல்லாயிருக்கும். தென் வந்து நாங்கள் இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேபிக்கான முன்னுக்கு வந்து ஒரு கைப்பிடி, அப்படி இல்லாட்டி வந்து அவங்களுக்கு சேஃப்டிக்காக யூஸ் பண்ணுறது. இதை நாங்கள் ஜஸ்ட் ஓகே பர்ஃபெக்ட். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து சன் ப்ரொடெக்ஷன், அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு காட்டுற மாதிரி பார்ப்பாங்க. இது வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஓகே ஓகே ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகே, தென் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நான் இதுக்கு மேலால் போட்டேன். ஜஸ்ட் இதுக்கு மேலால் வராது, இது வந்து இப்படி உள்ளுக்குள்ளால் தான் வரும். இப்படி இதில் வந்து தென் வந்து செகண்ட் பேபிக்கு கீழுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை வந்து இப்படி ஒட்டி விட்டால் சரி, அவ்வளோதான். ஓகே, எங்களோட வந்து பேபி ஸ்ட்ரோலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு காய்ஸ். இதை பற்றின சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபி ஸ்ட்ரோலரில் வெயிட் வந்து டோட்டல் வெயிட் வந்து 13 kg. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கிலோ வந்து நீங்கள் வந்து கொண்டு போகலாம், அதாவது நீங்கள் வந்து ஒரு பேபி அண்ட் வந்து உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக வந்து 30 kg வரைக்கும் இது வந்து தாங்கும். இந்த பேபி ஸ்ட்ரோலர் வந்து தாங்கும். அந்த அளவுக்கு தான் இது வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஓகே, இதோட குவாலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது வந்து சொன்ன மாதிரி இது வந்து ஜெர்மனில் இருக்கிற ஒரு பிராண்ட் இது. அதனால் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது காய்ஸ். இது வந்து நாங்கள் ஏன் அப்படி வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சம்மர் வருது, எங்களுக்கு வந்து 2 பேபி அண்ட் வந்து நாங்கள் வந்து கூடுதலாக வந்து ஹாலிடே போகிறது. அதனால் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் காய்ஸ் இதை வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து நான் 2 பேபியும் வச்சு நாங்கள் வந்து ஹாலிடே போகும்போது கட்டாயம் வந்து எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத வந்து அதை வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்ட மாட்டேன். மேபி வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது அதை உங்களுக்கு கிண்ட வாகன் அப்படின்றது டொச்சில் பேபி ஸ்ட்ரோலர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகே காய்ஸ், இவ்வளோ தான். இது மோர் டீட்டெயில் எல்லாமே நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் காய்ஸ். கட்டாயம் வந்து இப்போ கூடுதலாக வந்து 2 பேபி வச்சிருக்காங்களுக்கு வந்து இந்த பேபி ஸ்ட்ரோலர் வந்து கட்டாயம் தேவைப்படும். அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க அப்படியா இருந்தால் நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா, நான் நிறைய வந்து பேபி ஸ்ட்ரோலர் தேடினதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் இது வந்து லைட் வெயிட், அதாவது 13 kg அப்படின்றது வெயிட்டு வந்து இதை விட வெயிட் கூடுந்தும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து லைட் வெயிட் அண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற ஆளுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் கைஸ் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ், ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்பெஷல் இது வரைக்கும் ஜாகி சப்ஸ்கிரைப் பண்ணதாக்கலாம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.